குட் மார்னிங் சில்ட்ரன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. இப்போ நம்ம 5ஆம் வகுப்பு கணித பாட பயிற்சி புத்தகத்தில் உள்ள பயிற்சித்தாள் 1இல் பருவம் 1 அலகு 1 வடிவியல் பக்க எண் 1லிருந்து 3 வரை உள்ள வினாக்களுக்கான பாடப்பொருளை பற்றி இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எல்லாம் நம்ம வீட்டில் ஜாலியாக இருக்கோம், ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறதில்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? வீட்டில் விளையாடுறோம், டிவி பார்க்குறோம், உறவினர்கள் வீட்டுக்கெல்லாம் நம்ம போகிறோம், பாதுகாப்பான முறையில் நம்ம போகிறோம். அப்படி இருக்கும்போது யாருக்காவது பிறந்த நாள் வருது, இல்லாட்டி ஏதாவது விசேஷங்கள் வருது, அப்படிங்கும்போது தீபாவளி பொங்கல் அப்படிங்கும்போது நம்ம அம்மாலாம் என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு ஏதாவது பலகாரம் செஞ்சு கொடுப்பாங்க இல்லைங்களா? நம்ம விரும்பி சாப்பிடுவோம். இப்போ சாப்பாடு வேணுமா பலகாரம் வேணுமான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? பலகாரம் தான் எனக்கு வேணும், சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அவ்வளோ ஒரு ஆசை. நம்ம சாப்பிடக்கூடிய பலகாரங்கள் பல வடிவங்களில் இருக்குது. நீங்கள் 5th ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சில வடிவங்கள் பெயர்கள் தெரியும். அது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். சதுரம், செவ்வகம், வட்டம், முக்கோணம். இந்த 4 வடிவங்களா? வெரி குட். சரி, நம்ம பலகாரம் சாப்பிட்றோம் இல்லைங்களா? அப்போ அதனுடைய தொடர்புடைய சில வடிவங்களின் பெயர்களை கூறுக. சதுரம். சதுரத்தில் நம்ம என்னென்ன பலகாரம் சாப்பிட்றோம்? பிஸ்கட். பிஸ்கட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் பல வடிவங்கள் இருக்குது. வட்டமாக இருக்குது, செவ்வகமாக இருக்குது, சதுரமாகவும் இருக்குது. வேறு ஏதோ பொருள்கள் இருக்காப்பா? செஸ் போர்டு சதுரமாக இருக்குது, பட்டம் சதுர வடிவில் இருக்குது. சரி, இப்போ நம்ம செவ்வகத்துக்கு போகலாம். செவ்வக வடிவில் என்னென்ன பலகாரங்கள் சாப்பிட்ருக்கீங்க? பிஸ்கட். சரி, வேறு பொருள்கள் யோசனை பண்ணி சொல்லுங்கள். வகுப்பறையில் என்ன பொருள் பார்த்துருப்பீங்க? கரும்பலகை. கரும்பலகை செவ்வக வடிவில் இருக்கும். வட்ட வடிவில் என்ன பொருள்கள் இருக்குது? தட்டு. பலகாரங்கள் ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். வட்ட வடிவில் இருக்கக்கூடிய தின்பண்டங்கள். தட்டு வடை, முறுக்கு, வேறு என்னப்பா இருக்குது? பிஸ்கட். அதுலேயும் சேர்த்துக்கலாம். முக்கோணம். முக்கோணம் என்ன சொல்லிருக்கு? சிப்ஸ் எல்லாம் வரும். ஏதோ ஒரு வகையான சிப்ஸுகள் சாப்பிடுவீங்க. சமோசா இருக்குது, சரிங்களா? அப்போ நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருள்களிலிருந்து நாம் வடிவங்களை கூறலாம். இந்த வடிவங்களை பார்த்திங்கன்னா நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். வடிவங்களை 2 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒன்று இரு பரிமாண வடிவங்கள், மற்றொன்று முப்பரிமாண வடிவங்கள். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இரு பரிமாண வடிவங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இரு பரிமாண வடிவங்களை பார்த்திங்கன்னா நீளம், அகலம் அப்படிங்கிற பண்புகள் கொண்டு இருக்கும். இதை பார்த்திங்கன்னா நம்ம நேரில் பார்க்க முடியாது. ஒரு பேப்பரில் ஒரு படமாக பார்க்குறோன்னு வைங்க, ஒரு வீடு படமோ இல்லை ஒரு பால் இருக்குது, ஒரு மிட்டாய், ஒரு பிஸ்கட், இதெல்லாம் நம்ம படத்தில் பார்க்கும்போது அது நீளமாக இருக்குது அகலமாக இருக்குங்கிற பண்புகளை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். அப்போ நீளம், அகலம் அப்படிங்கிற பண்புகளை மட்டும் கொண்ட பரிமாணங்களை இரு பரிமாண வடிவங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இரு பரிமாண வடிவங்களை நம்ம 2D அப்படின்னு சொல்கிறோம். 2 டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இந்த இரு பரிமாண வடிவங்களுக்கு வேறு ஏதாவது எடுத்துக்காட்டுகள் இருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் சொன்னதை தவிர இந்த செஸ் போர்டு, பட்டம், பரமபதம், வெரி குட். இதெல்லாம் இரு பரிமாண வடிவங்களுக்கான எடுத்துக்காட்டுகள். அடுத்தது முப்பரிமாண வடிவங்கள். நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள். இப்போ சொன்னீங்க இல்லையா, பாடப்புத்தகம், பென்சில் பாக்ஸ், ஸ்கேல், லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் கேன், இதெல்லாம் என்னது? நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள். இந்த பொருள்கள் எல்லாமே கன உருவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இந்த கன உருவங்களை தான் நம்ம முப்பரிமாண வடிவங்கள் அப்படின்னு சொல்லலாம். முப்பரிமாண வடிவங்கள் அப்படிங்கிறத நம்ம 3D அப்படின்னு சொல்லுவோம். 3 டைமென்ஷனல்.
முப்பரிமாண வடிவங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனசதுரம், கனசெவ்வகம், உருளை, கோளம், கூம்பு. இந்த மாதிரி வடிவங்களை நம்ம முப்பரிமாண வடிவங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த இருபரிமாண வடிவங்களுக்கும் முப்பரிமாண வடிவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நம்ம ஒரு பால் வந்து கையில் வச்சுருக்கோம், இல்லாட்டி ஒரு உலக உருண்டை. அந்த உலக உருண்டையை நம்ம கையில் பார்க்கும்போது அதனுடைய வடிவம் நம்மளுக்கு என்னவா தெரியும்? கோள வடிவமாக தெரியும். அதுவே ஒரு நிழல் படத்தில் ஒரு பேப்பரில் படமாக பார்க்கும்போது நம்மளுக்கு என்னவா தெரியும்? வட்டமாக தெரியும். இதுதான் வித்தியாசம். கையில் பார்ப்பதற்கும் அதே படத்தை நிழல் படமாக பேப்பரில் பார்க்கறதுக்கும் மாறுபட்டு இருக்குதுங்க இல்லையா? இதுதான் முப்பரிமாண வடிவங்கள். இப்போ நம்ம சினிமாவுக்கு போகிறோம், 3D படம் நான் போனேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? கண்ணாடி போட்டுட்டு பார்க்குறோம். அப்போ ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் வருது, இல்லை ஒரு ஃபைட்டிங் சீன் வருது. அப்போ என்ன பண்ணுறோம்? ஒரு ஃபீல் நம்மளுக்கு வருது இல்லைங்களா? ஐஸ்கிரீம் கிட்ட வரும்போது நம்மளுக்கு ஐஸ்கிரீம் கிட்ட ஒரு மாதிரி நல்லா இருக்கு இல்லையா? அதுதான் அந்த உணர்வுகள். அதுதான் வந்து 3D படம் மூலமாக நம்ம பார்க்குறோம். இப்போல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நிறையா பார்த்துருப்பீங்க. ஃப்ளோர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மீன் போகிற மாதிரி, தண்ணியில் கால் வைக்கிற மாதிரிலாம் வந்திருக்கு. இதெல்லாம் முப்பரிமாண வடிவங்கள் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவை. இந்த இருபரிமாண வடிவங்கள், முப்பரிமாண வடிவங்கள் பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறையா பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம ஒரு வீடு பார்க்குறோம். இப்போ நம்ம வீடு பார்க்கும்போது, நேரில் பார்க்கும்போது நம்ம சொல்கிறோம், நீளம் இருக்குது, அகலம் இருக்குது, உயரம் இருக்குது, அப்படி இருக்குது, இது சொல்கிறோம் இல்லையா? ஆனால் அதுவே நம்ம வந்து ஒரு படத்தில் பார்க்கும்போது நீளம், அகலம் அந்த அளவுகளை மட்டும்தான் நம்ம பார்ப்போம், சொல்லுவோம். அதுதான் நேரில் பார்க்குறதுக்கும் படத்தில் பார்க்குறதுக்கும் உள்ள வித்தியாசம். முப்பரிமாணத்துக்கும் இருபரிமாணத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள். இப்போ முப்பரிமாண வடிவங்கள்னு சொல்லிட்டு நம்ம கனசதுரம், கனசெவ்வகம், உருளை, கோளம், கூம்பு, இது 5 நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இதனுடைய பண்புகளை பற்றி நம்ம இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முப்பரிமாண வடிவத்தில் கனசதுரம். கனசதுரம் பார்த்திங்கன்னா நம்ம வகுப்பறையிலே பார்த்துருப்போம், சாக் பீஸ் டப்பா. அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? நேரில் பார்க்கும்போது ஒரு டக்குன்னு நம்ம சதுரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு சதுரம்னா என்னன்னு தெரியும் இல்லைங்களா? இதுதான் சதுரம். இப்போ சதுரத்தில் எத்தனை பக்கங்கள் இருக்குது? 1, 2, 3, 4. எத்தனை பக்கங்கள் இருக்குது? 4 பக்கங்கள். வெரி குட். சரி, இப்போ இந்த பக்கத்துக்கு பேர் என்னப்பா? முனைகள். எத்தனை முனைகள் இருக்குது? 1, 2, 3, 4. எத்தனை முனைகள் இருக்குது? 4 முனைகள் வந்து இருக்குது. சரி, இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? வேறு வேறு மாதிரி இருக்கா? இந்த பக்கங்கள்லாம் இல்லை ஒரே மாதிரியாக இருக்கா? 4 அளவுகளும் எப்படி இருக்கு? பக்கங்கள் அளவுகளும் ஒரே மாதிரியாக வந்து இருக்குது. அப்போ சதுரத்துக்கு அனைத்து பக்கங்களும் எப்படி இருக்குது? சமமாக இருக்குது. இப்போ நம்ம கனசதுரம்னா என்னன்னு போய் பார்க்கலாம். கனசதுரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? இப்படி இருக்கும். இப்போ சதுரம்னா இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ கனசதுரத்துக்கு ஏதாவது பொருள்கள் ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா? யோசனை பண்ணி பாருங்கள். சரி, இப்போ வகுப்பறையில் நம்ம சாக் பீஸ்லாம் எதில் வச்சுருக்கோம்? பாக்ஸில். அந்த பாக்ஸ் பார்க்குறதுக்கு எப்படிப்பா இருக்கு? சதுரமாக இருக்கா? நல்லா பார்த்து சொல்லுங்கள். நம்ம சதுரம் பார்த்த உருவத்துக்கும் இப்போ பாக்ஸ் பார்க்குற உருவத்துக்கும் எப்படி இருக்கு? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கள். சரி, நானே சொல்கிறேன். கனசதுரம். இந்த மாதிரி வடிவங்களுக்கு என்ன பேர்? கனசதுரம். இப்போ இந்த இதுதான் கனசதுரம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே பார்க்கும்போது எப்படி தெரியும்? நம்மளுக்கு சதுரம் மாதிரி தெரியும். இப்போ பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6. எத்தனை பக்கங்கள் இருக்குது? 6 பக்கங்கள் வந்து இருக்குது. அப்போ கனசதுரத்துக்கு எத்தனை பக்கங்கள்? 6 பக்கங்கள் வந்து இருக்குது. இந்த 6 பக்கங்களும் பார்ப்பதற்கு எப்படிப்பா இருக்கு? ஒரே மாதிரியே இருக்கா? வெரி குட். அப்போ சதுரத்துலேயும் பக்கங்கள் ஒரே அளவில் இருக்கும், கனசதுரத்துலேயும் பக்கங்கள் வந்து எப்படி இருக்குது? ஒரே மாதிரியே இருக்குது. சதுரத்துக்கு எத்தனை முனைகள் நம்ம பார்த்தோம்? ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள். 4 முனைகள் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ இந்த கனசதுரத்துக்கு எத்தனை முனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? சொல்லுங்கள் பாப்பா, நான் கை வைக்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. எத்தனை முனைகள் இருக்கு? 8 முனைகள் இருக்கு. அப்போ கனசதுரத்துக்கு எத்தனை முனைகள் இருக்கு? 8 முனைகள் வந்து இருக்கு. எத்தனை பக்கங்கள் இருக்குன்னு பார்த்தோம்? இப்போ
6 பக்கங்கள் இருக்கிறத பார்த்தோம். அந்த 6 பக்கங்களும் எப்படி இருக்கு? சமமாக இருக்கிறது. சரி, இந்த பக்கத்துக்கு பேர் என்னப்பா? இது வந்து பக்கங்கள் சொன்னேன் இல்லையா? இந்த பக்கங்கள் இறுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை நம்ம விளிம்புகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? விளிம்புகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, எத்தனை விளிம்புகள் இருக்குன்னு பார்க்கலாமா? சொல்லுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. எத்தனை விளிம்புகள் இருக்கு? 12 விளிம்புகள் இருக்கு. அப்போ ஒரு கனசதுரம் அப்படின்னாக்கா இது என்ன வடிவம்? முதல்ல முப்பரிமாண வடிவம். இதற்கு எத்தனை பக்கங்கள் இருக்கு? வெரி குட், 6 பக்கங்கள் உண்டு. அந்த 6 பக்கங்களும் எப்படி இருக்கு? சமமாக இருக்கு. எத்தனை முனைகள் இருக்கு? 8 முனைகள் வந்து இருக்கு. எத்தனை விளிம்புகள் இருக்கு? 12 விளிம்புகள் இருக்கு. சரி, இதுக்கு வேறு ஏதாவது உதாரணம் சொல்லுங்க. சாக்பீஸ் டப்பா பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறோம்ல, கியூபை பார்க்குறோம்ல, விளையாடுறோம் இல்லையா? அது நம்ம உதாரணமாக நம்ம சொல்லலாம். கன உருவங்களில் இப்போ முதல் உருவம் நம்ம என்ன பார்த்தோம்? கன சதுரம் பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்த உருவம் வந்து கன செவ்வகம். இப்போ செவ்வகம் பற்றி நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். செவ்வகம்னா எப்படி இருக்கும்? இதுக்கும் எத்தனை பக்கங்கள் இருக்கு? 4 பக்கங்களா? வெரி குட். எத்தனை முனைகள் இருக்கு இதுக்கு? 4 முனைகள். வெரி குட். இப்போ இதுக்கு வந்து எதிரெதிர் பக்கங்கள் எப்படி இருக்கு? சமமாக வந்து இருக்கு. இதெல்லாம் செவ்வகத்தோட பண்புகள். இப்போ கன செவ்வகம் அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு பொருள்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது உங்கள் வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள், இல்லை ஸ்கூலுக்கு வர வழியில் ஏதாவது பொருள்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஏதாவது யோசனை பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம் கன செவ்வகத்துக்கு. சரி, இந்த ஊதுபத்திலாம் நம்ம சாமி ரூமில் ஊதுபத்தி பேக்கெட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து வட்ட வடிவமாகவும் இருக்கும், கன செவ்வக வடிவிலையும் இருக்கும். ஒரே வடிவில் வந்து இருக்காது. செங்கல் அதுக்கு உதாரணமாக சொல்லலாம். செங்கல் வந்து என்ன வடிவத்தில் இருக்கும்? கன செவ்வக வடிவத்தில் இருக்கும். மீன் தொட்டி, மீன் தொட்டி என்ன இருக்கும்? கன செவ்வக வடிவத்தில் இருக்கும். இப்போ செவ்வகத்தோட பண்புகள் வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ வந்து கன செவ்வகத்தோட பண்புகள் என்னென்னு பார்க்கலாம். நம்ம இதற்கும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு பார்க்கும் போதே இப்போ ஒரு ஐடியா வந்திருக்குமே, எத்தனை பக்கங்கள் டக்குன்னு? வெரி குட். இதுக்கும் 6 பக்கங்கள் வந்து இருக்கு. கன சதுரம் மாதிரியே இதுக்கும் பார்த்தீங்கன்னா 6 பக்கங்கள் இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6. எத்தனை பக்கங்கள் இருக்கு? 6 பக்கங்கள் வந்து இருக்கு. எத்தனை முனைகள் இருக்கு? 8. வெரி குட். சொல்லுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. எத்தனை முனைகள் இருக்கு? கன சதுரத்தை போலவே கன செவ்வகத்துக்கும் 8 முனைகள் வந்து இருக்கு. விளிம்புகள் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாமா? சொல்லுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. எத்தனை விளிம்புகள் இருக்கு? 12 விளிம்புகள் இருக்கு. சரி, ஆனால் இது எல்லா பக்கமும் ஒரே சமமாக இருக்கா பார்ப்பதற்கு? இல்லையா? அப்போ இதனுடைய எதிரெதிர் பக்கங்கள் எப்படி இருக்கும்? இதுக்கு சமமாக இருக்கும். அப்போ கன சதுரத்துக்கும் கன செவ்வகத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான், பக்கங்கள் மட்டும்தான். சதுரத்தில் கன சதுரத்தில் பார்த்திங்கன்னா எல்லா பக்கங்களும் சமமாக இருக்கும். ஆனால் கன செவ்வகத்தில் பார்த்திங்கன்னா எதிரெதிர் பக்கங்கள் வந்து சமமாக இருக்கும். இதுக்கு உதாரணமாக செங்கல், மீன் தொட்டி இவற்றையெல்லாம் நம்ம சொல்லலாம். முப்பரிமாண வடிவத்தில் நம்ம இப்போ கன சதுரம், கன செவ்வகம் பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிற வடிவம் வந்து உருளை. பாருங்க, இதுதான் என்னது? உருளை வடிவம். இந்த உருளை வடிவத்துக்கு பார்த்திங்கன்னா மேலையும் கீழையும் சமதளமாக இருக்கும். சொல்லுங்க. உருளையினுடைய வடிவத்தில் மேலையும் கீழையும் எப்படி இருக்கும்? சமதளமாக இருக்கும். இப்போ நடுமத்தில் படத்தை பாருங்க.
இப்போ நடுமத்தில் ஓ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதுதான் மையப்புள்ளி. எழுத்துக்கள் குறிச்சிருக்காங்க இல்லைங்களா, ஏ பி சி டி அப்படிங்கிற எழுத்துக்கள் வந்து படத்தில் பாருங்கள் குறிச்சிருக்காங்க இல்லைங்களா. இப்போ ஓ அப்படிங்கிறது உருளையினுடைய சமதளத்தில் இருக்கக்கூடிய மையப்புள்ளி. இப்போ இந்த ஓ ஏ ஓ பி அப்படிங்கிறது சம அளவில் இருக்கும். அப்போ 2 சமதளங்களுக்கு இடையே உள்ள தொலைவை நம்ம உருளையின் உடைய உயரம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா. அதாவது ஏ பி சி டி அப்படிங்கிற அளவுகள் குறிச்சிருக்காங்க இல்லைங்களா, அதில் ஓங்கிறது மையப்புள்ளி, இந்த ஓ ஏ ஓ பி ஓ சி ஓ டி அப்படிங்கிறது ஆரம். இப்போ உருளையினோட உயரம் அப்படின்னா 2 சமதளங்களுக்கு இடையே உள்ள தொலைவை நம்ம உயரம் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ இந்த படத்தில் எது எது உயரமாக சொல்லலாம், ஏசி பிடி இதை வந்து நம்ம உயரமாக சொல்லலாம். இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம வீட்டில் டெய்லி பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, சிலிண்டர், அதுவும் பவுடர் டப்பா, வாட்டர் கேன், இதெல்லாம் நம்ம என்னது உருளைக்கு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம். முப்பரிமாண வடிவத்தில் கனசதுரம் பார்த்தாச்சு, கன செவ்வகம் பார்த்தாச்சு, உருளை பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம், கோள வடிவம். கோள வடிவத்துக்கு ஏதாவது உதாரணம் சொல்லுங்கள் பார்ப்போம். பால், வெரி குட். சரி, இப்போ இதனுடைய பண்புகள் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே சொல்லலாம், இருபரிமாண வடிவங்கள் முப்பரிமாண வடிவங்களுக்கு உதாரணம் சொல்லணும் இல்லையா. இப்போ கையில் ஒரு பால் பார்த்தோம்னா அது வந்து என்னது முப்பரிமாண வடிவம். அதுவே நம்ம ஒரு படத்தில் பார்த்தோம் அப்படின்னு எப்படி இருக்கும், வட்டம் வடிவமான இருக்கும். இப்போ இதுதான் வந்து என்னது கோள வடிவம். இதுக்கு நம்ம வந்து லட்டு உருண்டை சொல்லலாம், ஆரஞ்சு பழம் சொல்லலாம், பால் சொல்லலாம், பூமி உருண்டை சொல்லலாம். சூரியன் வந்து எப்படி இருக்கும், வட்ட வடிவில் இருக்கும். அது பார்ப்பதுக்கு என்னது கோள வடிவம். இந்த கோள வடிவம் பார்த்திங்கன்னா இந்த சதுரம் செவ்வகம் மாதிரி பக்கங்கள் எதாவது இருக்கா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. இது ஒரே ஒரு என்னது மேற்பரப்பு மட்டும்தான் இதற்கு உண்டு, ஒரே ஒரு மேற்பரப்பு மட்டும்தான் இதுக்கு உண்டு. இந்த படத்தில் பாருங்கள், இல்லை ஓ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுதான் இந்த கோள வடிவத்தினுடைய மையப்புள்ளி. இந்த கோள வடிவத்தின் மேற்பரப்பில் உள்ள புள்ளிகள் இருக்குங்களா, அது வந்து மையப்புள்ளியிலிருந்து தொலைவில் இருக்கும். அப்போ ஓ ஏ அப்படிங்கிறது இதில் ஆரம். இப்போ கோள வடிவம் அப்படின்னாக்கா ஒரே ஒரு மேற்பரப்பு தான் இருக்கும். இதுக்கு வந்து பக்கங்களும் முனைகளும் கிடையாது. சதுரம் செவ்வகத்துக்கு இருக்கின்ற மாதிரி பக்கங்களும் முனைகளும் இதுக்கு கிடையாது. ஒரே ஒரு மேற்பரப்பு மட்டும்தான், மையப்புள்ளி இருக்கும், ஆரம் இருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டா ஆரஞ்சு பழம், லட்டு, கடலை உருண்டை, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், உதாரணமாக நம்ம சொல்லலாம். இப்போ முப்பரிமாண வடிவத்தில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், கன சதுரம், கன செவ்வகம், உருளை, கோள வடிவம் பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூம்பு வடிவம். என்னது கூம்பு வடிவம். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், ஐஸ்கிரீம். என்னது ஐஸ்கிரீம் சாப்பிட ஞாபகம் வரும். அப்புறமேட்டு வேறு என்ன இருக்குது, நம்ம பம்பரம்லாம் விடுவோம் இல்லைங்களா, அது கூட என்னது கூம்பு வடிவம் தான் இருக்கும். அப்புறம் புஸ்வானம், பட்டாசுலாம் நம்ம விடுறோம் இல்லைங்களா, அதுவும் என்னது கூம்பு வடிவத்தில் இருக்கும். இப்போ கூம்பு வடிவம் பார்த்திங்கன்னா மேலே எப்படி இருக்கும், கூராக இருக்கும், கீழே வந்து வட்டமாக இருக்கும். எப்படி இருக்கும், வட்டமாக இருக்கும். இந்த கூம்பின் மேல் முனையிலிருந்து இந்த வட்டத்தின் மையப்புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அது வரையிலும் இருக்கக்கூடிய தொலைவு இந்த கூம்பினுடைய உயரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது மேல் முனையிலிருந்து வட்டத்தின் மையப்புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதில் அதுவரையிலும் இருக்கக்கூடிய தொலைவை நம்ம கூம்பின் உயரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அடிபாகம் இருக்கிற சுற்றளவு இருக்கு இல்லையா, வட்டத்தின் சுற்றளவு, அதில் ஏதேனும் ஒரு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு இடம், கூம்பின் மேல் முனையிலிருந்து அடிபாகத்தின் சுற்றளவில் ஏதேனும் ஒரு புள்ளி தொட்டுருக்குங்க இல்லையா, அதனுடைய தொலைவு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சாய் உயரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, உயரத்துக்கும் சாய் உயரத்துக்கும் கூம்பின் மேல் முனையிலிருந்து அடிபாகம் இருக்குங்களா, அதன் மையப்புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய தொலைவு, அதுதான் உயரம் சொல்லுவோம். கூம்பின் மேல் முனையிலிருந்தே இந்த அடிபாகத்தின் சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் ஏதாவது ஒரு புள்ளி அது வரையிலும் இருக்கக்கூடிய தொலைவு சாய் உயரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நல்லா கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க படத்தை பார்த்து. இந்த உயரமும் சாய் உயரமும் சமமாக இருக்காது.
நல்லா கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க. நல்லா படத்தை நல்லா பாருங்கள். உயரம் எது, சாய் உயரம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சமமாக இருக்காது. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே கன உருவங்கள், 3D முப்பரிமாண வடிவங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய பண்புகளை வந்து பார்த்தோம். கனசதுரம், கன செவ்வகம், உருளை, கோலம், கூம்பு, இது எல்லாமே என்னது முப்பரிமாண வடிவங்கள் உடைய பண்புகள். அதுக்கு உதாரணங்கள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம சுழற்சி அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். இப்போ படத்தை பாருங்கள். என்ன இருக்குது? ஒரு கடிகாரம் உங்களுக்கு தெரியுதா? கடிகாரத்தில் நம்பர்ஸை பாருங்கள். 12 இருக்கா, 3 இருக்கா, 6 இருக்கா, 9 இருக்கா? சரி, இப்போ ஒரு பொருள், இப்போ 12 அப்படிங்கிற இடத்துல முள் வந்து 3 அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது ஒரு பொருள் வந்து வருதுன்னு வைங்க. அப்போ வரும்போது அதுதான் நம்ம கால் சுழற்சின்னு வந்து சொல்கிறோம். அதே ஒரு பொருள் 6 அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது அரை சுழற்சி அப்படின்னு சொல்கிறோம். அதே பொருள் 9 அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது முக்கால் சுழற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 4/3 அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அதே பொருள் வந்து திருப்பி 12 கிட்ட வரும்போது நம்ம அது முழு சுழற்சின்னு வந்து சொல்கிறோம். இப்போ கடிகார அமைப்பை வச்சு நம்ம சுழற்சியை வந்து பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய படங்கள், இதே வந்து நம்ம படங்களை வச்சு தான் சொல்லணுமா? கிடையாது, எண்களை வச்சு நம்ம சொல்லலாம். இங்கே பாருங்கள், இப்போ எண்கள் இருக்குது இல்லையா? இப்போ மேலே என்ன இருக்குது? 8 இருக்கு இல்லையா? இப்போ இந்த 8ங்கிற எண் கால் சுழற்சிக்கு அப்புறமேட்டு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் கால் சுழற்சி. அரை சுழற்சிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் அரை சுழற்சி. முக்கால் சுழற்சி அப்படிங்கும்போது எங்கே வரும்? இந்த இடத்துக்கு வரும். இப்போ பழையபடி இருந்த இடத்துக்கு வந்துருச்சு இல்லையா? இது முழு சுழற்சி. இப்போ இந்த எண்களில் பார்த்தீங்கன்னா எல்லா எண்களும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்காது. இப்போ இங்கே 2 இருக்குது பாருங்களேன், இங்கே 2 இருக்கு இல்லையா? இப்போ நம்ம ஆரம்பத்தில் வைக்கிறோம், இந்த மாதிரி வடிவங்களில் தெரியுதா? ஆனால் அதே பாருங்கள், கால் சுழற்சிக்கு வரும் அதனோட வடிவம் எப்படி இருக்குது? மாறி இருக்கு இல்லையா? சரி, இப்போ அதே மாதிரி 0 இங்கே பார்த்துட்டு 0வை கால் சுழற்சியில் வைக்கும்போது எப்படி இருக்குது? அதே வடிவத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ 1லேருந்து 9 வரை இருக்கக்கூடிய எண்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதே மாதிரி ஒரு வட்ட வடிவமான அட்டையை எடுத்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், கால் சுழற்சியில் அந்த எண்கள் வந்து எப்படி மாறுது. சில எண்கள் வந்து பார்த்திங்கன்னா மாறாது. இப்போ 1 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த எண்கள் எல்லாமே என்ன பண்ணுங்க? கால் சுழற்சி, அரை சுழற்சி, முக்கால் சுழற்சி, எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி அளவில் தான் இருக்கும். அதே மாதிரி 8 அந்த எண்ணும் பார்த்திங்கன்னா கால் சுழற்சி, அரை சுழற்சி, முக்கால் சுழற்சி வரும்போது அதே வடிவில் தான் வந்து இருக்கும். மீதி 7, 6, 5 இந்த வடிவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உருவங்கள் வந்து மாறுபடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வீட்டில் ஒரு அட்டையை எடுத்து இதெல்லாம் செஞ்சு பார்க்குறீங்க. சரி, எண்கள் மட்டும்தான் செய்யணுமா? எழுத்துக்கள் வந்து செய்யலாம். நம்ம ஏபிசிடி எழுத்துக்கள் இருக்குது இல்லைங்களா? அந்த வடிவங்களை நம்ம கட் பண்ணி அட்டையில் ஒட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கால் சுழற்சினா என்ன, அரை சுழற்சியில் அதோட வடிவங்கள் வந்து எப்படி மாறுது அப்படிங்கிறத நீங்கள் வீட்டில் நல்லா செஞ்சு பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா பிரதிபலிப்புகள், ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம எப்படி கண்ணாடியில் பார்த்தோன்னு வச்சுக்கோ, ஒரு நிமிஷம் கிராஸ் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு நிமிஷம் அப்படியே நம்மளை பார்த்துக்குவோம், நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம பார்க்கும்போது நம்மளோட உருவம் எப்படிப்பா தெரியும்? பெருசாக தெரியுமா, இல்லை குட்டையாக தெரியுமா, இல்லை அகலமாக தெரியுமா? எப்படி தெரியும்? கண்ணாடியில் உருவங்கள் நாம் எப்படி இருக்குமோ அதே தானே தெரியும். உருவங்கள் வந்து மாறாது. அப்போ நம்ம ஒரு பொருள் வந்து கண்ணாடியில் பார்க்கும்போது அதோட நிழல் படம் வந்து எப்படி இருக்கும்? மாறவே மாறாது. இப்போ நம்ம வலது கையை தூக்கணும் அப்படின்னாக்கா அதுவும் படத்தில் என்ன பண்ணும்? மாறி ஆப்போசிட் சைடாக நம்ம என்ன பண்ணோம்? தூக்கு. இப்போ நம்ம செல்ஃபிலாம் எடுக்கணும் இல்லையா? செல்ஃபோனில் செல்ஃபி எடுக்கும்போது அந்த படங்களை பார்க்கும்போது எப்படி தெரியுது? நம்ம ஒரு வலது கையில் வாட்ச் கட்டியிருந்தா இடது கையில் வாட்ச் கட்டியிருக்கப்போ நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா? அப்போ இந்த பிரதிபலிப்புகள் அப்படின்லாம் பார்க்கும்போது உருவங்கள் வந்து என்ன பண்ணாது? மாறாது. ஆனால் இடது வலமாகவும் வலது இடமாகவும் மாறி தெரியும் பிரதிபலிப்பில். அதே மாதிரி எழுத்துக்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? அதுவும் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வச்சு பார்க்கலாம். இப்போ எப்படி நம்ம சுழற்சியில் வந்து எழுத்துக்கள், வடிவங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு கண்ணாடி முன்னாடி ஒரு எழுத்துக்கள் DA அப்படிங்கிற எழுத்துக்களை வச்சு பார்க்கும்போது அதனுடைய பிரதிபலிப்புகள் வந்து எப்படி இருக்குங்கிறத நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லாருமே. அதேமாதிரி வார்த்தைகள் எழுதுனீங்க. இப்போ APPLE ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதை நீங்கள் ஒரு கண்ணாடி முன்னாடி வச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா முதல் எழுத்து என்னமா வரும்?
ஏவா? கண்டிப்பாக கிடையாது. இப்போ நம்ம என்ன படித்தோம்? வலது இடதாக இருந்தாக்கால் கண்ணாடியில் தெரியும் போது எப்படி தெரியும்? இடது வலதுபுறமாக தெரியும். அப்போ ஏபிபிஎல்இ ஆப்பிள் அப்படிங்கிறதுல என்ன எழுத்து முடியுது? இ. அப்போ கண்ணாடியில் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன எழுத்து தெரியும்? முதல்ல ஈ தான் அது தெரியும், தலைகீழாக தெரியும். இது என்ன பண்ணுங்க, நீங்கள் பேப்பரில் எழுதிட்டு கண்ணாடி முன்னாடி வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சமச்சீர் தன்மை. சமச்சீர் தன்மை அப்படிங்கும்போது நம்ம அன்றாட வாழ்வில் என்னது நிறைய இது நம்மளோட வாழ்க்கையோடு இணைந்து இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தெரியறதில்ல சமச்சீர் தன்மை என்ன அப்படிங்கிறது தெரியறதில்ல. இது பார்த்திங்கன்னா இந்த ட்ராயிங் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க சினிமா பட தயாரிப்பாளர்கள், கட்டடக்கலை நிபுணர்கள், இவங்களும் என்ன பண்ணாங்க, அதிகமாக இந்த சமச்சீர் தன்மையை வந்து பயன்படுத்தி தன்னுடைய வேலைகளை வந்து நல்லா சிறப்பாக வந்து செய்கிறாங்க. இது ஒன்றுமே இல்லைப்பா. இப்போ வந்து ஒரு ஆப்பிள் பழம் வந்து இருக்குது. என்ன இருக்குது? ஆப்பிள் பழம் படத்தில் பார்க்குறீங்க இல்லையா? இங்கே பாருங்கள். இப்போ இது வந்து ஒரு ஆப்பிள் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணணும் அப்படின்னாக்கா இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ரெண்டாக ஒரே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கா? ஒரு பொருள் அளவும் என்னது எப்படி ஒரே மாதிரி இருக்குது. திருப்பி நம்ம ஜாயின் பண்ணால் எப்படி இருக்குது? அதே அளவில் வந்து இருக்குது இல்லைங்களா? இதுதான் சமச்சீர் தன்மை. இங்கே பார்ப்பதற்கு ஒரே அளவில் வந்து இருக்கும். இப்போ இந்த படத்தை பாருங்கள். இதில் என்ன தெரியுது? மேலே தாஜ்மஹால் இருக்குது இல்லைங்களா? இந்த தாஜ்மஹால் பார்க்குறது. ரெண்டாவது படத்தை பாருங்கள், எப்படி இருக்குது? ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கா? அப்போ தனித்தனியாக பார்க்கும்போது அந்த ரெண்டு படங்களும் எப்படி இருக்குது? பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக இருக்குது. அதை ஜாயின் பண்ணாக்கா அது எப்படி வருது? முழு படமாக நம்மளுக்கு வந்து தெரியுது இல்லைங்களா? இதுதான் நம்ம சமச்சீர் தன்மை அப்படிங்கிறோம். நம்ம உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி தாளில் பார்த்தீங்கன்னா 1 முதல் 3 வரை உள்ள பக்கங்களில் கேள்விகள் வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதில் முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, எனக்கு 6 சமமான முகங்கள் உண்டு, நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன அந்த 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? கன செவ்வகம், கன சதுரம், கோலம், செவ்வகம். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. யோசனை பண்ணி பாருங்க, நம்ம என்னென்ன படித்தோம்? 6 முகங்கள் எதுக்கு இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம அது நல்ல கவனிங்க, சமமான முகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 6 முகங்கள் சொன்னால் நம்ம 2க்கு இருக்குது. கன சதுரத்துக்கும் 6 முகம், கன செவ்வகத்துக்கும் 6 முகம் இருக்குது. ஆனால் கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க? 6 சமமான முகங்கள்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு எது பதிலாக இருக்கும்? கரெக்ட் ஆன்சர் கன சதுரம். வெரி குட். அதை டிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய கேள்விகள் கொடுத்துருக்காங்க. இந்த கேள்விக்கான பதில்களை நீங்கள் வீட்டில் நல்லா எழுதி ஆசிரியர்களை கொண்டு போய் காமிச்சிட்டு பத்திரமா பாதுகாப்பாக எல்லா குழந்தையும் வீட்டிலே இருங்க. பாதுகாப்பு தான் நம்மளுக்கு முக்கியம். அதனால் நல்லா பாதுகாப்பாக ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. நன்றி.